Hey, hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம collections frameworkல stack and queue learn பண்ண போறோம். So once stack and queue learn பண்ணிட்டோம் அப்படின்னா it's very easy for us. Most of the collection frameworksமே நம்ம learn பண்ணிட்டோம். ஓகேங்களா? Good evening. Okay. So let's wait for a minute and then we will start our session. Okay, let's start our session. இன்னைக்கு நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we are going to learn stack and queue. ஓகேங்களா? ஸ்டாக்கும் queueவும் தான் வந்து நம்ம இன்னைக்கு லேர்ன் பண்ண போறோம். என் ஸ்கிரீன் விசிபிளா இருக்குதானே? இஸ் இட் ஆன் லைவ்? Anyone? Let's create a class, new Java class, stack demo. ஓகேங்களா? இப்ப stack அப்படின்னா என்ன? Stack means which is a linear data structure and whatever we are adding last, which is going to be the first one. Last in, first out is the stack. Stack na enaduna last in, first out. Last in, first out. That is what stack. Stack na enadhu last in, first out. For example, இப்ப நீங்க தட்டெல்லாம் வரிசையா அடுக்கி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. தட்டெல்லாம் வரிசையா அடுக்கி வைக்கும் போது நீங்க ஃபர்ஸ்ட் தட்டை கடைசியில இருந்து எடுப்பீங்களா, ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுப்பீங்களா? You will be taking it from the first, கரெக்ட்டுங்களா? So ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் எடுக்க போறது என்னன்னு சொல்ல போறோம். லாஸ்ட்ல அடுக்குனது லாஸ்டா தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட்ல அடுக்குனது ஃபர்ஸ்ட்ல அடுக்குனது லாஸ்டா இருக்கும். லாஸ்டா அடுக்குனதை நான் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணுவேன். தட் இஸ் வாட் லாஸ்ட் இன். அதாவது கடைசியா அடுக்குனது ஃபர்ஸ்ட் அவுட். ஆர் எல்ஸ் யூ கேன் சே first in, last out. ஓகேங்களா? First in, last out. So what is mean by stack அப்படின்னு பாத்தீங்கன்னா which is a linear data structure where we are going to follow last in, first out or else first in, last out. இப்ப பாத்தீங்கன்னா நான் இங்க வந்து ரியல் வேர்ல்ட் அனாலஜில நான் என்ன சொன்னேன், ஒரு தட்டை நீங்க ஒன் பை ஒன்னா அடுக்கி வைக்கிறீங்க. அடுக்கி வைக்கும் போது ஃபர்ஸ்ட் எடுக்கினதை தான் நம்ம வெளியே எடுக்கணும்னு கீழே இருந்து யாரும் எடுக்க போறது கிடையாது. கரெக்டுங்களா? மேல இருந்து தான் ஒன் பை ஒன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணுவோம். சோ அததான் வந்து நம்ம என்ன சொல்றோம், ஸ்டாக்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன் நார்மல் நம்ம வந்து எழுதுற ப்ரோக்ராம்ல இப்போ 1 2 3 4 5ன்னு கொடுக்குறேன். இப்ப நான் சி 1 கேம் இன்சைட் ஃபர்ஸ்ட் என்ன ஆபரேஷன் நடக்குது, 1 2 3 4 5 6 நடக்குது. கரெக்டா? இப்ப நான் கண்ட்ரோல் Z கொடுத்தேன்னா சி இப்ப நான் வந்து சி 1 செகண்ட் 1 2 3 4 5 6 7 8 எகைன் கண்ட்ரோல் எகைன். இப்ப நான் கொடுக்கும்போது கண்ட்ரோல் ஜீன்னு கொடுக்கும்போது லாஸ்டா நான் யார பிரஸ் பண்ணனோ அவங்க வெளியில போயிட்டாங்க. எகைன் கண்ட்ரோல் ஜி மீன்ஸ் அடுத்து யார் என்டர் ஆனாங்களோ அவங்க வெளியில வந்துட்டாங்க. எகைன் கண்ட்ரோல் ஜி மீன்ஸ் எகைன் யாரு இன் ஆனாங்களோ அவங்க அவுட். விச் மீன்ஸ் கடைசியா யாரு வந்தாங்களோ தே கேம் அவுட் அட் த ஃபர்ஸ்ட். தட் இஸ் வாட் லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அவுட். நம்மளோட ப்ரௌசர்லயுமே லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அவுட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நான் கடைசியா என்டர் பண்ணது நீங்க கண்ட்ரோல் ஜி கொடுக்கும் போது என்ன ஆகும், யார நீங்க கடைசியா என்டர் பண்ணீங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரிமூவ் ஆவாங்க. கரெக்டா? தட் இஸ் ரியல் வேர்ல்ட் சினாரியோ வேர் வி ஆர் யூசிங் அ ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸ்டாக் மீன்ஸ் லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அவுட் ஆர் எல்ஸ் ஃபர்ஸ்ட் இன், லாஸ்ட் அவுட். இந்த எது வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அண்ட் தென் வந்து நீங்க இப்ப ப்ரௌசர்ல ஒரு பேஜ் ஓபன் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா அப்பயுமே நீங்க பேக் பட்டன் கொடுத்தா கடைசியா யாரு வந்தாங்களோ அவங்களதான் வெளியில அனுப்புவேமே தவிர ஃபர்ஸ்ட் வந்தவங்க கடைசி வரைக்கும் அந்த ப்ரௌசர் ஸ்டாக்லயே தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸ்டாக் மீன்ஸ் விச் இஸ் a linear data structure which
which work under a last in first out and first out அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். யாரு ஃபர்ஸ்ட் இன்சர்ட் ஆகுறாங்களோ அவங்க கடைசியா தான் ஸ்டாக்கை விட்டு வெளியில போவாங்க. ஓகே, அண்ட் தென் ரியல் வேர்ல்ட் அனாலஜி வந்து எப்படி சொல்றது, ஸ்டாக் ஆஃப் பிளேட்ஸ் அடுக்கிறது. அண்ட் தென் வந்து இஃப் யூ ஆர் டூயிங் எனி ஆப்ரேஷன் அண்ட் இஃப் யூ டூ கண்ட்ரோல் ஜி, கடைசியா பண்ண ஆப்ரேஷனை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணுவோம். கரெக்டா? those and all which is a common behavior and common example, real world example for stack. ஓகேங்களா? okay okay let's first create a stack. stackன்றது which is a class. நான் என்ன பண்றேன், public static void main குள்ள stack is a class. ஸோ ஸ்டாக் நம்ம ஆல்ரெடி அரே லிஸ்டுக்கெல்லாம் எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுமோ அதே மாதிரி தான் கிரியேட் பண்ண போறோம். ஸ்டாக் இன்டீஜர் ஸ்டாக் விச் இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்டாக் ஆஃப். இப்போ இந்த ஸ்டாக்குக்குள்ள போய் பாத்தீங்கன்னா which is a class which will accept a particular data type of, நம்ம எந்த டேட்டா டைப்ல வேல்யூஸ் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த பர்டிகுலர் டேட்டா டைப்பை அக்செப்ட் பண்ணும் ஸ்டாக். ஓகேங்களா? ஓகே, இங்க பாத்தீங்கன்னா புஷ், பாப், ஆஃப்டர் தட் பீக், எம்டி, சர்ச், இந்த மெத்தட்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? see it is very simple. stack is very very simple. நீங்க அந்த ஸ்டாக்ன்ற கிளாஸ்க்குள்ள போனீங்க அப்படின்னாலே நமக்கு என்னென்ன தெரியுது, புஷ்ன்ற மெத்தட் இருக்கு, பாப்ன்ற மெத்தட் இருக்கு, தென் வந்து பீக்ன்ற மெத்தட் இருக்கு, எம்டின்ற மெத்தட், சர்ச்ன்ற மெத்தட். இந்த மெத்தட்ஸ் மட்டும் தான் அதுல இருக்கு. தோஸ் மெத்தட்ஸ் வச்சுதான் நம்ம ஒர்க் பண்ணவும் போறோம். ஓகே ஓகே, இப்ப நான் ஸ்டாக் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப கிரியேட் பண்ண ஸ்டாக்ல ஐ வாண்ட் டு ஆட் சம் டேட்டா. டேட்டாவை ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி ஆட் பண்ணுவேன், ஸ்டாக் டாட் புஷ் ஆஃப். புஷ் அப்படின்னா டேட்டாவை நான் ஆட் பண்ண போறேன். என்ன டேட்டா கொடுக்கணும் அப்படின்னா ஐ ஹாவ் டிஃபைன்ட் இன்டீஜர் ஹியர், ஸோ ஐ வாண்ட் டு கிவ் இன்டீஜர் வேல்யூ. நோ, அதை தாண்டி நான் வேற எந்த வேல்யூவும் கொடுக்க கூடாது. இஃப் ஐ கிவ் அ ஆல்பபெட், ஐ மீன் இஃப் ஐ கிவ் அ ஸ்ட்ரிங் வேல்யூ லைக் ஸ்ட்ரிங், then I will get an error because வந்து நான் integer value தான் கொடுத்திருக்கேன். so I want to get the integer. I want to add the integer value. அப்ப நான் 10 கொடுக்கிறேன். இப்ப 10 எப்படி ஆட் ஆயிருக்கும் அப்படின்னா which means last in first out. 10 அப்படின்றது first stackல ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா? again வந்து நான் stack dot push off 9 20 சொல்லி கொடுக்குறேன். இது என்ன ஆகும், 10க்கு அப்புறம் 20 ஆட் ஆயிருக்கும். After that again I will be going to give stack dot push of 30, then 30ன்றது ஆட் ஆகும். So நான் என்ன பண்ணிருக்கேன், stack dot push ன்னு சொல்லும்போது first push will be going to add the value. first இந்த push என்ன பண்ணும், first value add பண்ணும். நெக்ஸ்ட் புஷ் என்ன பண்ணும், நெக்ஸ்ட் வேல்யூ ஆட் பண்ணும். இந்த மாதிரி சேம் கைண்ட் ஆஃப் ஒவ்வொரு புஷ்ஷும் ஒவ்வொரு டைம் வேல்யூவை ஆட் பண்ணிருக்கோம். கரெக்டுங்களா? இப்ப ஸ்டாக் டாட் புஷ் அப்படிங்கும் போது வேல்யூஸ் ஆட் பண்ணிருக்கோம். டு see them நான் என்ன பண்ணும், ஸ்டாக் டாட் simply I will be giving the stack. If I run this program and we will be able to see the values we have pushed in the stack. Okay, let's see. See, first 10, second 20, then third 30. First யார் enter பண்ணிருக்கேன், 10 enter பண்ணிருக்கேன், second 20 and the last one was 30. ஓகேங்களா? இப்போ புஷ்ன்றது என்ன பண்ணும், நம்மளோட ஸ்டாக்ல வேல்யூஸை ஆட் பண்ணும். After that system.out.println of stack.pop. பாப் அப்படின்னா என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இன் பண்றது லாஸ்டா தான் வெளியில வரும். அப்ப லாஸ்டா இன் பண்ணதான் ஃபர்ஸ்ட் உள்ள வெளியில வரும். கரெக்டா? லெட்ஸ் கன்சிடர் ஸ்டாக். நீங்க எப்படி கன்சிடர் பண்றீங்கன்னா, சி இப்ப நம்ம சின்ன வயசுல எல்லாம் வந்து அபாக்கஸ் விளையாடிப்போம். கரெக்டுங்களா? அபாக்கஸ் விளையாடினப்ப
அந்த அபாக்கஸ்ல வந்து அந்த ரவுண்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்றதை என்னால கடைசியா தான் வெளியில எடுக்க முடியும். கரெக்டா? பிஃபோர் தட் நான் லாஸ்டா யாரை இன்சர்ட் பண்ணிருக்கேனோ அவங்கள ஒவ்வொன்னா வெளியில எடுத்தாதான் நான் ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணதை என்னால எடுக்க முடியும். கரெக்டா? லெட்ஸ் கன்சிடர் தட் உங்களோட அபாக்கஸ் இதுல 10 ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கு, 20 செகண்டா இருக்கு, 30 தேர்டா இருக்கு. இஃப் ஐ கிவ் ஸ்டாக் டாட் பாப் பாப் பண்ண அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் யாரை வெளியில எடுக்கணும்? I will be going to take 30 as the first one. 30 தான் நான் வெளியில எடுக்கணும். இப்ப நான் system.out.println of stack.pop ன்னு சொன்னதையும் see if I run this இப்ப பாருங்க 30 came out. Again வந்து நீங்க system.out.println of stack னு கொடுத்தீங்கன்னா that one value which came out நம்மளோட stackல இருக்காது. Now it will be 10 and 20. pop அப்படின்றது என்ன பண்ணும்னா first element in our stack remove பண்ணிடும். Okay? First element in our stack which will remove the first element in our stack. ஓகேங்களா? சேம் திங் இஃப் யூ வாண்ட் டு ரிமூவ் த ஹோல் நீங்க வந்து சிம்பிளி ஸ்டாக் டாட் பாப். இப்ப யார ரிமூவ் பண்ணுவாங்க? 80 ரிமூவ் 20 ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸ்டாக் தென் உங்க ஸ்டாக்ல யார் இருப்பா? ஒன்லி 10 மட்டும் தான் இருப்பாங்க. இஃப் ஐ ரன் இட் see 20 ரிமூவ் ஆயிடும், அதுக்கு அடுத்து 10 மட்டும் தான் இருக்கும். This is how push and pop will work. Okay? Is there any doubts on push and pop? If it's so, let me know, or else வந்து நம்ம next method போலாம். Okay. See. Stack.push and stack.pop வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. After that, there is a method called as peek. Peek அப்படின்னா என்னன்னா I'm removing all of this and I'm going to give system.out.println of stack.peek. இப்ப நம்ம அபாக்கஸ்ல லெட்ஸ் கன்சிடர் 10 is down, 20, 30 இந்த மூணுமே இருக்கு. stack.peek அப்படின்றது என்ன பண்ணும்னா எனக்கு 30 ரிட்டர்ன் பண்ணும். ஸ்டாப்ல யார் இருக்கா? டாப்ல யார் இருக்காங்க? 30 தான் இருக்காங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த 30 எனக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, சி கன்சிடர் ஸ்டாக் as சம்திங். ஒரு குச்சியில நீங்க ஒவ்வொன்னா ஆட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 10, 20, 30. பீக் ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்டிக் என்ன இருக்கு? 30 தான் இருக்கு. ஏன்னா 30 தான் நான் கடைசி ஆட் பண்ணிருக்கேன். கரெக்ட்டுங்களா? சோ 30 is the one which will be getting back. இப்ப stack.popக்கும் stack.pushக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்னன்னு பாப்புக்கும் பீக்குக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பாப் வந்து which removes the element and display the stack. இப்ப பீக் அப்படின்றது ஸ்டாப் எலிமெண்ட்டை மட்டும்தான் எனக்கு டிஸ்பிளே பண்ணுமே தவிர அதை ரிமூவ் எல்லாம் பண்ணாது. இஃப் ஐ கிவ் ஸ்டாக்னு கொடுத்தேன் அப்படின்னா இட் வில் ரிட்டர்ன் மீ சிம்பிளி த ஸ்டாக் வேல்யூஸ். இந்த 30 ரிமூவ் ஆகல பிகாஸ் பீக் அப்படின்றது டாப் எலிமெண்ட்டை மட்டும்தான் எனக்கு எடுத்துட்டு வரும், which is not going to remove any element. Okay? Okay. After that நமக்கு ஆல்ரெடி தெரியும் isEmptyன்ற மெத்தட் என்ன பண்ணும்? The method isEmpty which will check whether the stack is empty or not. இப்ப நான் system.out.println stack. isEmpty off அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். isEmptyனா whether the data present இருந்துச்சுன்னா it returns me false. Whether there is no data it will return me true. என்கிட்ட இப்ப 10, 20, 30 இருக்குன்னு காட்டிக்கா I am getting the test false. If I remove this and if I run it again I will get as true because என்னோட stack empty-ஆ இருக்கு. என் stack empty-ஆ இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணணும்னா I can use stack.isEmpty. And the other method is stack.search. இப்ப இந்த stack class இருக்கு இல்லையா, stack classல stack.search ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருந்துச்சு. அந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா it will search for a particular element.
அந்த எலமெண்ட் அந்த ஸ்டாக்ல எங்க இருக்குன்னு சொல்லி எனக்கு சர்ச் பண்ணும். ஓகேங்களா? see returns the one based index where an object is on the stack. see array listல எல்லாமே index is based on 0 but stackல the index is based on 1. நார்மலா சைஸ் மாதிரி இண்டெக்ஸும் 1ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு டோட்டல் சைஸ் ஆஃப் ஸ்டாக் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், எல்லா collection frameworkலையும் to find the size, that is system.out.println of stack.size. size என்ற மெத்தட் தான் என்ன பண்ணும், which is used to get the size of the stack. கரெக்டா? after this size of our stack is 3. இப்போ நான் என்ன பண்ணணும்னா system.out.println of stack.search ன்னு சொல்லிட்டு நான் ஆப்ஜெக்ட சென்ட் பண்ணேன். ஆப்ஜெக்ட் என்ன சென்ட் பண்ணலாம், which means 20 நான் சென்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. 20 சென்ட் பண்ணி if I run it, let's see what is happening. see 20 எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு, செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. so we are getting the value 20 at index 2. if I have given something which is not present in the stack, நான் இப்ப 300 சொல்லி கொடுக்கிறேன். let's see 300 or 200 whatever, but it is not present in the stack, right? so I'm giving it. see it will be returning us -1 because that value is not present on the stack. if it is present, particular index எனக்கு return பண்ணும். if it is not present, it will return me -1. okay. after this நம்மளோட ஸ்டாக்கோட ஒவ்வொரு ஆபரேஷன்ஸோட டைம் காம்ப்ளெக்சிட்டி நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ வாண்ட் டு இன்சர்ட் எனிதிங் in your stack, then it will come under a order of 1. order of 1 na obviously எனக்கு என்ன தெரியும், the value which I am going to insert is obviously at the end. கரெக்ட்டுங்களா? அதனால நான் பர்டிகுலர் பொசிஷன்ல தான் ஆட் பண்ண போறேன் அப்படின்லாம் கிடையாது. so it is order of 1. then pop is something. pop na என்ன, which is going to remove at a particular position illa, which is going to remove the first element. so stack.pop pop method is also an order of 1. okay, order of 1. then stackல peak high peak ன்றது first value in the stack கண்டுபிடிக்கிறதும், first value na it is not going to traverse, so it is also order of 1. then stack oda search ன்ற method மட்டும்தான் which is going to handle order of n, because அந்த value எங்க இருக்குன்னு சொல்லி search பண்றதுக்காட்டிக்கு it is going to follow the order of n. apart from that, all other operations are of order of 1. கடைசில தான் ஆட் பண்ணும், ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது தான் ரிமூவ் பண்ணும், and then first element தான் peakன்னு சொல்லி எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். so எல்லாமே order of 1. the only one thing which is returning me order of n is something, the search. okay. after this we will be going to do one practical problem on stack, which is a very important interview perspective la ரொம்ப frequent கேக்குற ஒரு problem. parenthesis. ஓகேங்களா? balanced parenthesis தான் நம்ம பார்க்க போறோம் using a stack. balanced parenthesis. so in the problem most of the interviews la, if you are a fresher, okay கேட்பாங்க. if you are an experienced person அப்பையும் கேட்பாங்க. in the balanced parenthesis, if you are clear, then you are able to crack most of the interviews. okay na? so shall we do balanced parenthesis? உங்களுக்கு ஸ்டாக்ல எல்லாமே கிளியரா இருக்குன்னா we'll go on to the balanced parenthesis problem. everyone? okay. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மெயின் மெத்தட் எழுதிட்டு நான் ஒரு ஸ்ட்ரிங்ல parenthesis வாங்கிக்கிறேன். string str which is equal to inside a double quotes c
open close curly bracket and open close square bracket. After that நான் என்ன பண்றேன், semicolon கொடுத்துறேன். See, first வந்து நான் ஒரு பேலன்ஸ்டான ஒரு parenthesis இருக்கிற ஒரு ப்ராப்ளமே எடுத்துக்கிறேன். பேலன்ஸ் parenthesis அப்படின்னா என்ன ஆக்சுவலி அப்படின்னு பாத்தீங்கன்னா, see, first வந்து ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உள்ளுக்குள்ள நான் வந்து ஒரு கர்லி பிராக்கெட்டை ஓபன் பண்றேன்னா இட் ஷுட் பி க்ளோஸ்ட் அட் இன்சைடே க்ளோஸ் ஆகணும். இஃப் இட் இஸ் நாட் க்ளோஸ்ட் இன்சைட் அண்ட் இங்க கொடுத்தீங்கன்னா கூட இட் இஸ் நாட் அ பேலன்ஸ்ட் ஒன், கரெக்ட்டுங்களா? இட் ஷுட் பி க்ளோஸ்ட் இன்சைட் திஸ். And if you have given a square bracket here and if you are closing the square bracket here, there is no logic, right? அப்ப balance parenthesis na close ஆனதையும் ஓப்பன் ஆயிருக்கிறது க்ளோஸ் ஆகணும். ஃபர்ஸ்ட் இங்க என்ன ஓப்பனா இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் இங்க க்ளோஸ் ஆகணும், கரெக்டா? இங்க ஒன்னு ஓப்பன் ஆகி அங்க ஒன்னு க்ளோஸ் ஆகி அப்படிலாம் இருக்கக்கூடாது, கரெக்டா? எக்ஸாக்ட்லி இட் ஷுட் பி ரைட். ஓகே, திஸ் இஸ் வாட் பேலன்ஸ் parenthesis. ஓகேங்களா? நான் எதை ஓப்பன் பண்ணிருக்கேனோ அதுதான் க்ளோஸ் ஆகணும், நான் எதை க்ளோஸ் பண்ணிருக்கேனோ அது வந்து ஆல்ரெடி ஓப்பன்டா இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்டாக் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ட்ரிங்குக்கு ஸ்டாக் வந்து என்ன மாதிரி ஸ்டாக்னா இட் இஸ் நாட் அன் இன்டீஜர் பட் இட் இஸ் அ கேரக்டர். ஸோ அதனால நான் கேரக்டர்னு ஸ்டாக் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஸ்டாக்குக்கான நேம் விச் இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்டாக் open close angular bracket and open close rounded bracket. That's it. If I import this class error வந்து போய்டும். ஓகே, நான் வந்து இப்ப கேரக்டருக்கான ஸ்டாக் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப இந்த அரேவா I want to convert it into a character array and each and every value நான் traverse பண்ணணும் அப்படின்னா simply I am going to have a for each loop for the data type which is going to be a character data type and I am giving the temporary value ch colon இந்த string நான் வந்து ஒரு character arrayவா convert பண்ண போறேன் அப்படின்னா str dot to char array. ஓகே, இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், அந்த string ஒரு character arrayவா கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன்னா if it is a open bracket நான் stackல push பண்றேன். See, if it is a open bracket I am pushing it inside a stack. ஓகேங்களா? இப்ப ch வந்து which is equal to inside character அப்படின்னா we need to give it in a single quotes not a double quotes. So single quotes, in a single quotes if it is a open na first வந்து எந்த open நாலும் கொடுக்கலாம் r which is equal to inside a single quotes and then rounded open bracket and then r ch which is equal to single quotes and then square bracket. Okay, இப்போ if I am going to open this, இப்ப வந்து if it is a open bracket then I am going to push that value in the stack. Okay, if it is a open bracket I am going to push it in the stack. ஓகேங்களா? இப்ப அது open bracket இல்ல அப்படின்னா நான் என்ன பண்ணும், open bracket இல்ல அப்படின்னா something is open bracket இல்லனா என்ன, something is there. If it is a closed bracket இருக்கலாம், கரெக்டா? open bracket இல்லனா there should be a possibility it is a closed bracket. இப்ப அந்த closed bracket இருக்கும்போது stack empty-ஆ இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றேன். ஓகேவா? stack empty-ஆ இருந்துச்சுன்னா open bracket இல்லாம closed bracket இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? see, இப்ப ஒரு closed bracket வந்திருக்கா, இங்க வந்து ஸ்டாக் வந்து எம்டியா இருக்குன்னா அதோட ரிலவெண்டான க்ளோஸ் ஓப்பன் பிராக்கெட் இல்லைன்னு தானே அர்த்தம். அதுதான் நான் இங்க போடுறேன். இஃப் ஸ்டாக் டாட் இஸ் எம்டியா இருந்துச்சுன்னா தென் ஐ கேன் பிரிண்ட் லைக் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஆஃப் இஸ் நாட் அ பேலன்ஸ்டு parenthesis. ஓகே ஓகே, ஆஃப்டர் திஸ் once it is done நான் வந்து சிம்பிளி இந்த பேஜ் இந்த எல்ஸ்குள்ள வந்துருச்சுனாலே அதுக்கு அடுத்து எதுவுமே நடக்க வேண்டாம். பிகாஸ் இஃப் இட் கேம் ஹியர் தென் ஆப்வியஸா வந்து எனக்கு நெக்ஸ்ட் எதை செக் பண்ணாலும் எனக்கு கரெக்டா வராது, கரெக்டா? ஒன்ஸ் நாட் அ பேலன்ஸ் parenthesisனா இட் நீட்ஸ் டு கம் அவுட் ஆஃப் தட். ஸோ நான் ரிட்டர்ன் கொடுக்குறேன். இப்ப ஸ்டாக்ல வேல்யூஸ் இருக்கு, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்ப நான் என்ன பண்றேன், கேர் டாப்னு சொல்லி ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டு ஸ்டாக்கோட
ஸ்டாக்கோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுக்கணும் அப்படின்னா பீக்ன்ற மெத்தடை கால் பண்றேன். ஸ்டாக் டாட் பீக். ஒன்ஸ் இட் இஸ் டன். இப்ப சிஹெச் வந்து ஒருவேளை ஓப்பன் ஐ மீன் சிஹெச் வந்து க்ளோஸ்டு கர்லி பிராக்கெட்டா இருந்துச்சுன்னா டாப் என்னவா இருக்கணும், விச் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் கர்லி பிராக்கெட்டா இருக்கணும். கரெக்டா? தென் அப்படி இல்லைன்னா சி இட் ஷுட் பி அண்ட். ஓகேங்களா? ஏன்னா இதுவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுவா தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா டாப் வந்து சாரி சிஹெச் வந்து என்ன சொல்றது, ஆங்கில ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டா இருக்கு, க்ளோஸ்டு ஸ்கொயர் பிராக்கெட்டா இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணணும், டாப் வந்து ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். டாப் என்னவா இருக்கான்னு செக் பண்ணும், ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட்டான்னு செக் பண்ணணும். அப்படியும் இல்ல, விச் மீன்ஸ் ஹியர் இட் ஷுட் ஃபாலோ த அண்ட் கண்டிஷன். அதுவா இருந்தா இதுவா தான் இருக்கணும் அப்படின்னா அண்ட் கண்டிஷன் ஃபாலோ ஆகணும். ஓகேங்களா? ஓகே. ஆஃப்டர் தட் எகைன் ஆறு, ஓகேவா, சிஹெச் விச் இஸ் ஈக்குவல் டு ஒருவேளை க்ளோஸ்டு ரவுண்ட் பிராக்கெட்டா இருந்துச்சுன்னா விச் ஷுட் பி அண்ட் CH which is equal to open rounded bracket. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா see these two conditions வந்து ஒரே இதுதான். கரெக்டா? then you need to enclose it with a bracket or else வந்து நம்ம compiler will get confused நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு. and then again இதுவும் till this it is a one condition, so I need to give it like this. After this from this to this is a single condition, so I need to give it like this. ஓகேங்களா? எகைன் ஒரு ரவுண்ட் பிராக்கெட். சி நவ் இப்ப சிஹெச் விச் இஸ் ஈக்குவல் டு இதுவா இருந்துச்சுன்னா டாப் வந்து இதுவா தான் இருக்கணும். சோ அதனால நான் என்ன பண்ணிருக்கேன், if CH is equal to then I have done it, or CH which is equal to this and top is equal to this means okay. அதுவும் இல்ல அப்படின்னா CH which is equal to and top which is equal to. Now what I am going to do, if it's why error operator cannot be applied to char, CH which is closed and top which is equal to what is the error here? Anyone? CH I have given char top which is equal to peaker. Cannot be applied to char and boolean. Char, sorry, which is double equal to நான் கொடுக்கறதுக்கு பதிலா single equal to கொடுத்துறேன். That is the issue. Okay. Okay. If it is so, if this condition passes okay. ஆனா if this condition வந்து pass ஆகல, see first வந்து character இதுவா இருந்து top இதுவா இருந்துச்சுன்னா okay. ஓகேங்களா? இது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. பட் நவ் வாட் ஐ எம் கோயிங் டு டூ, ஐ எம் கோயிங் டு செக் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு. வை? பிகாஸ் விச் இஸ் ஈக்குவல் டுன்னு சொன்னா நான் நாட் பேரந்தசிஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால நாட் ஈக்குவல் டுன்னு சொல்லி சொல்றேன். டாப் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு. If it is not equal to, then what I will do, system.out.println of not a balanced parenthesis. ஓகேங்களா? If it is not a balanced parenthesis, then I am simply returning it. ரிட்டர்ன் ஏன் பண்றேன் அப்படின்னா ஒன்ஸ் இட் இஸ் நாட்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஐ வாண்ட் டு ரிட்டர்ன் பேக். ஏன்னா வந்து கீழே இருக்க எதுவும் எனக்கு ரன் ஆக வேணாம். தட்ஸ் வை ஐ எம் ரிட்டர்னிங். ஒன்ஸ் வந்து இந்த ஃபார் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறமா, ஃபார் லூப் எங்க முடியுதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். இந்த ஃபார் லூப் வந்து இங்க முடியுது. ஒன்ஸ் இட் இஸ் டன், நான் வந்து ஸ்டாக்ல யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லி செக் பண்றேன். ஸ்டாக் டாட் isEmpty. ஸ்டாக் எம்டியா இருந்துச்சுன்னா இட்ஸ் அ வேலிட் parenthesis. அப்ப balanced one, system.out.println which is a balanced parenthesis, so I can give it as balanced parenthesis. அப்படி இல்லனா else, it is not a balanced parenthesis. If I run this one, let's see what is happening. See, which is not a balanced parenthesis, but why?
not a balanced stack நான் கொடுத்தது வந்து which is a balanced parenthesis but why open closeல எதுவா இருந்தாலும் we are going to push it in the stack. Okay, for character we are converting it to string array, sorry, char array. String also we have given. Stackல push பண்றோம். If stack is empty இருந்துச்சுன்னா open close இல்லாம opening இல்லாம if it is empty we will be saying as stack.popper which is equal to it is not equal to open which is closed and open balanced parenthesis empty இருந்துச்சுன்னா balanced அப்படி இல்லைன்னா not a balanced one. But why this error came? ஓகே, இங்க நான் ஏன் வந்து நாட் ஈக்குவல் டு சேஞ்ச் பண்ணனா if I give equal to போடுறதுமே ஓகே தான். பட் இஃப் யூ கிவ் ஈக்குவல் டு அப்படின்னா இந்த ஒரு கண்டிஷன்லயே இட் வில் சே இட் இஸ் அ பேலன்ஸ்ட் parenthesis and come out of it. எனக்கு அந்த சினாரியோ வேணாம். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் நாட் அ பேலன்ஸ்ட் சி if I do this balanced is balanced ஓகேங்களா, பேலன்ஸ்டுன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், I will return it. What if it won't, இப்ப நான் return கொடுத்துட்டா it won't search for all the things, right? And if I give balanced na each and every time if it is a balanced எனக்கு print ஆகும். But what I want if it is not balanced எனக்கு இத print பண்ணுங்க, not balanced நான் check பண்ணனும். That's why I have given not balanced, not equal to. And then I have given return. Okay, and then கடைசியா நான் வந்து பேலன்ஸ்டுக்கு ஸ்டாக் எம்டியா இருந்துச்சுன்னா பேலன்ஸ்ட் parenthesis, அப்படி இல்லைன்னா not a balanced parenthesis னு சொன்னேன். See, if you have given it like this and your problem வந்து is giving something unexpected result அப்படின்னா we can do debugging. See, நான் வந்து இங்க loopல இருந்து debugger start பண்றேன். See, our debugger has started. நம்மளோட debugger வந்து எங்க இருக்குன்னா loopல இருக்கு. If I do this thing அப்படின்னா step overனா என்னன்னா one by one மூவ் ஆகும். I am coming here. இப்ப first வந்து கேரக்டர்ல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா open curly bracket இருக்காங்க. If it is a curly bracket அப்படின்னா அது எங்கேயுமே போகாது, else கண்டிஷன்லாம் போகாம ஸ்டாக்ல புஷ் பண்ணும். That's why இங்கெல்லாம் பாருங்க பிளாக் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணும், ஸ்டாக்ல புஷ் பண்ணும். ஸ்டாக்கோட சைஸ் இஸ் 0. இப்ப நான் ஸ்டாக்ல வந்து டேட்டாவை புஷ் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் ஸ்டாக்ல புஷ் பண்ணிட்டேன்னா இப்ப ஸ்டாக்ல யார் இருப்பாங்க, ஒரு கர்லி பிராக்கெட் இருப்பாங்க. ஆஃப்டர் தட் ரவுண்டட் பிராக்கெட் இருக்காங்க. Then if I give step over, it is a rounded bracket. இதையும் ஸ்டாக்ல புஷ் பண்றோம். Now the size of a stack is actually 1 and then நான் ஸ்டாக்ல புஷ் பண்றேன். ஓகே, again for loop. இப்ப வந்து open square bracket இருக்காங்க. நம்மளோட ஸ்டாக்கோட சைஸ் வந்து 2. ஸ்டாக் சைஸ் வந்து 2 நதியும் இங்க கீழே பாத்தீங்கன்னா 0 1. இந்த 0ல யார் இருக்கா, கர்லி பிராக்கெட் இருக்காங்க. ஆஃப்டர் தட் யார் இருக்கா, ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு, ஐ மீன் ரவுண்டட் பிராக்கெட் இருக்காங்க. Now I am going to do step over. Then if you want to find what are all the elements on the stack, நீங்க வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு evaluate expression கொடுத்துட்டு stackன்னு சொல்லி கொடுங்க. Stack. If you evaluate this, you will get 3 values. அந்த 3 valuesல first என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா you can expand this and see what is at first. Firstல யார் இருக்கா, square bracket. After that rounded bracket. அதுக்கு அடுத்து வந்து first curly bracket, rounded bracket and then square bracket. இந்த 3 பேரும் இருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து if you run, see, இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். ஃபால்ஸ்ன்றது நமக்கு தெரியுதா. ஆஃப்டர் திஸ் இஃப் யூ கம், இங்க வந்து ஸ்டாக் எம்டியான்னு சொல்லி செக் பண்ணுது. ஸ்டாக் எம்டிலாம் இல்லப்பா, 3 பேர் இருக்காங்க ஸ்டாக்லன்னு சொல்லிட்டோம். ஓகே, இஃப் ஐ கோ அகைன், ஸ்டாக்கோட பீக் எலிமெண்ட் யாரு ஆக்சுவலி, இப்போ நீங்க எவாலுவேட் எக்ஸ்பிரஷன் வேணா போட்டு பாருங்க. ஸ்டாக், ஓகே, evaluate.
ஸ்டாக்கோட பீக்ல யார் இருக்கா? ஸ்கொயர் பிராக்கெட் தான் இருக்காங்க. கடைசியா போனவங்க தான் ஃபர்ஸ்ட் இருப்பாங்களா? அப்ப ஸ்கொயர் பிராக்கெட். இப்ப நான் வந்து ரிமூவ் பண்றேன். இப்ப நீங்க பீக்ல யார் இருக்கா டாப்லன்னு பாத்தீங்கன்னா ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு. இப்ப என்ன பண்ணிருக்கேன், நம்மளோட ஸ்டாக் நம்மளோட வேல்யூ என்னது? க்ளோஸ்டு ஸ்கொயர் பிராக்கெட். அப்ப க்ளோஸ்டு ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கும் போது என்ன பண்ணுவோம், இந்த கண்டிஷன் வந்து பாஸ் ஆகுதான்னு பாருங்க. this curly bracket and this false, this one is true and top which is equal to not equal to wait which is not equal to one check பண்றேன். இல்ல equal to தான். ஓகேங்களா? ஓகே. இப்ப again I am going inside, இந்த கண்டிஷனும் false. again என்ன பண்ணுது, அந்த stack not balanced வரலையா? again character, again going here, இந்த எதுவுமே கிடையாது. நம்மளோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்னது? ரவுண்ட் பிராக்கெட். இது எல்லாமே ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ கம்மிங் இன்சைட் isEmptyன்னு பாக்குது. இல்லப்பா என்கிட்ட வேல்யூ இருக்கு, 3 வேல்யூஸ் இருக்கு. ஓகே, ஐ காட் இட். ஆக்சுவலி டீபக் பண்ணதே எனக்கு என்ன வந்துச்சுன்னா, சி இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகுது இல்லையா? இங்க நான் வந்து ஸ்டாக் டாட் பீக்கு கொடுக்க கூடாது, ஸ்டாக் டாட் பாப் கொடுக்கணும். why stack dot popனா எனக்கு அந்த எலிமெண்ட் fetch ஆயிட்டு I need to remove that element. if I haven't removed thatனா எல்லா டைமும் stack dot peak என்னவா தான் இருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட்டா தான் இருக்கும். it got wrong answer. now நான் வந்து எனக்கு என்ன எரர்னு கண்டுபிடிச்சிட்டேன். so I am going to run it again. So see, இங்க பாருங்க, நீங்க வந்து டீபக் பண்ணீங்க அப்படின்னா you will be going to get a lot of things. not only என்ன இஷ்யூன்றது நமக்கு அப்பதான் கிடைக்கும். or else வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சிம்பிளி என்ன இஷ்யூன்னு பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். see, நான் இப்ப பீக்ன்றது which is not going to remove the first element, which is going to return me the first element. அப்ப first element return பண்ணுது அப்படின்னா it is not, என்ன சொல்லலாம், it is not removing and each and every time என்னோட first element same தான் இருக்கும். then I will get error, not a balanced parenthesis error. ஓகேங்களா? ஓகே, ஸ்டாக் 1ல தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னீங்க. ஆமாங்க, ஆக்சுவலி வந்து போங்க, ஸ்டாக் கிளாஸ்ல சர்ச்ன்ற மெத்தடுக்கு போங்க. சி returns the one based position. பொசிஷனை எனக்கு எப்படி ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா based on one. இப்ப வந்து இண்டெக்ஸ் அப்படின்றது நார்மலி if you are working on linked list or any other thing, it will return as like வந்து ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி எனக்கு டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணும். பட் ஸ்டாக் அப்படின்றது it is not going to return me like that. it is going to return me something like 1 2 3 4. that's what I have mentioned. ஓகேங்களா? இந்த பேரந்தசிஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? anyone? if you understood the balanced parenthesis, let you guys please drop a comment on the comment section so that it will be helpful. நானும் next question போவேன். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா palindrome. நார்மலா நம்ம வந்து palindromeனா என்ன பண்ணுவோம்? palindrome ஒரு sorry, I am refactoring it. ஆஃப்டர் திஸ் மேடம்னு சொன்னதுக்கு அப்புறமா நான் என்ன பண்றேன்னா ஒரு ஸ்டாக் நான் கிரியேட் பண்றேன். ஸ்டாக் ஆஃப் கேரக்டர் தான் நம்ம பாஸ் பண்ண போறோமா. ஸோ கேரக்டர் which is equal to நியூ ஸ்டாக் ஆஃப். ஓகே, ஆஃப்டர் திஸ் ஸ்டாக் நான் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொரு வேல்யூவா நான் ஸ்டாக்ல புஷ் பண்ணும் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி str which is of a string, நான் அதை வந்து கேரக்டரா கன்வெர்ட் பண்ண போறேன். கேரக்டர் ch which is equal to str.char. now what I am going to do, string stack dot push of character. கேரக்டரை ஒவ்வொன்னா புஷ் பண்றேன்.
ஃபர்ஸ்ட் M A B A M ன்னு சொல்லி ஒவ்வொன்றா நான் புஷ் பண்றேன். புஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒன்ஸ் கேரக்டர்ஸ் எல்லாமே புஷ் ஆயிடுச்சு அப்படின்னதையும் நான் ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு நான் நார்மலி ஒரு எம்டி ஸ்ட்ரிங் டிஃபைன் பண்ணிடுறேன். இப்ப ஸ்டாக் வந்து இஸ் எம்டி ஆகுற வரைக்கும் while stack which is not empty stack dot is empty கொடுத்துட்டா அதுக்கு அடுத்து வந்து எக்ஸ்கிளமேஷன் சிம்பிள் கொடுத்தோம்னா எம்டி ஆகாத வரைக்கும் it will work. என்ன பண்ணணும்? reversed equal to reverse plus stack dot pop. Okay. Once this is done, if str dot equals of reverse இருந்துச்சுன்னா system dot out dot println which is a palindrome. If not, it is not a palindrome. Which is a palindrome. If not, it is not a palindrome. So else system dot out dot println not a palindrome. If I run this, sorry, it is running the balance parenthesis class. I am going to run it. See, it is a palindrome. If you want to check how it is coming, நான் என்ன பண்றேன்? Debugger on பண்றேன். Instead of madam, I am going to give banana. Banana கூட வேணாங்க. ASDFGAFT. QWERTYUIOP. Okay. Now I am going to debug it. See, first thing. Okay, now debugger podala. I am placing the debugger here. Okay, I am not running. I need to debug it. Okay, debugger got started. See, first thing, இப்போ வந்து string QWERTY ன்னு இருக்கு. After that, if I need to go step over, string வந்து stringோட வேல்யூ இருக்கு, stack வந்து எம்டியா தான் இருக்கு. இப்போ நீங்க வந்து evaluate expressionல stack dot is empty ன்னு சொல்லி கொடுங்க. is empty ன்னு கொடுத்துட்டு evaluate expression which is true because யாருமே இல்ல, so it is true. Okay, whenever you want to do any evaluation thing, you need to give it like evaluate expression and this. ஓகேங்களா? Okay, once it is done, நான் வந்து loop குள்ள போயிடுக்கேன். for loop. Again, if you go inside, எனக்கு first இருக்கிற Q வந்து stackல push ஆகுது. Okay, இப்போ என்னோட stackல யார் இருக்க போறா? Q இருக்க போறாங்க. And then again stack வந்து step over. Okay, then வந்து again Q add ஆயிட்டாங்க. அடுத்து W, அடுத்து E, இந்த மாதிரி ஃபுல்லா ரன் ஆக போகுது. ஸோ நான் என்ன பண்றேன், அங்க இருந்து டு செக் எவ்ரி திங் நான் வந்து இங்க டீபக்கரை வச்சுட்டு if I run this until this என்னோட debugger run ஆகாது because I have placed the debugger here. If what I need to do na evaluate expressionல போயிட்டு see reverse அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். reverseன்றத கொடுத்து evaluate கொடுத்தேன்னா this is what my reverse. What is my string? String is something QWERTYUIOP. ஓகேங்களா? இப்ப என்னோட ரிவர்ஸும் ஸ்ட்ரிங்கும் ஈக்குவலான்னு பாக்குது, which is not equal. That's why it is becoming dull. And then வந்து else partல எனக்கு வந்து not a palindromeன்றது print ஆகும். Okay, this is how it is working. If you don't want to place the debugger, நீங்க என்ன பண்ணணும்னா இந்த mute break points இருக்கு இல்லையா, அதை நீங்க கொடுத்துட்டு play பண்ணீங்கன்னா it will run without any debugger. And then if you want to check wherever you have placed the debugger, இந்த ரெண்டு இருக்கு இல்லையா, ஒரு ரவுண்டுக்கு மேல இன்னொரு ரவுண்டு which is for a view break points. If you give it here, எங்கங்க நீங்க break pointer கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு list of வரும். If you want, you keep it. If you don't want, you can remove it and give done. That's it. Okay. Okay. Next வந்து Q நான் இன்னைக்கு சொன்னேன் அப்படின்னா it will be little confusing for you because இன்னைக்கு தான் நம்ம stack ஆரம்பிச்சிருக்கோம். And then stackல நான் problems உங்களுக்கு இன்னைக்கு தான் சொல்லியிருக்கேன். If I start Q and then 10 minutes தான் இருக்கு, then it is not sufficient for us to complete this Q. So 10 minutes, if you have any doubts, let us clarify or else we can wind up. Stack வந்து எல்லாருக்குமே புரிஞ்சுச்சா?
Is it understandable for everyone? Everyone understood? Okay then. நம்ம வந்து tomorrow வந்து Q அப்படின்றத learn பண்ணிக்கலாம். So for today we will wind up the session on stack. Thanks for watching our video. Tomorrow we will be going to learn about it.